ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹல்லா பிக்ரன், எப்பா கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமல்லப்பா. அதாவது விதவை திருமணம், கைம்பெண் மறுமணம் எந்த அளவிற்கு பெருகிவிட்டது என்றால், கூப்பிட்டுட்டு தயவு செய்து விதவைகளை விட்டுட்டு கொஞ்சம் கன்னி பெண்ணையும் பாருங்கப்பா என்று கேட்கிற அளவுக்கு சூழலை மாற்றினார்கள் அல்லவா. இந்த சமூகத்தினுடைய மடைமாற்றத்திற்கு பெயர் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உழைத்து உழைத்து காய்த்து போய் மரத்து போய் உரமேறி இருக்கிற மரக்கட்டை போல் இருக்கிற கையை பிடித்த, அநேகமாய் அதுவும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, செருப்பு தைக்கிற தொழிலாளி கரத்தை பிடித்து முத்த விட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கத்திலேயே கேட்டார்கள், என்ன இப்படி கைகள் மரத்து போயிருக்கிறது? செய்யும் தொழிலை, செருப்பு தைக்கும் தொழிலை சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் இறந்து விட்டாலோ, கணவனால் கைவிடப்பட்டாலோ, விவாகரத்து பெற்றுவிட்டாலோ, காலமெல்லாம் அவள் பட்ட மரமாய் இருந்து இத்து போக வேண்டிய அவசியமில்லை. அவளுக்கும் ஒரு வசந்தம் திறந்து வைக்கப்பட வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைம்பெண் மறுமணத்தினுடைய தலைவாயில் இந்த உலகத்தில். எவ்வளவு பெரிய பாவம் இன்னைக்கு வரைக்கும் கைம்பெண் மறுமணம். சாமியாருக்கு தெரியும், சில மதங்களில் ரெண்டாவது கல்யாணத்துக்கு மந்திரமே இல்லை. ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு தான் மந்திரம் இருக்குது. ரெண்டாவது கல்யாணம் பாவம். சிலரிடம், எல்லாரிடமும் அல்ல. ரெண்டாம் கல்யாணத்துக்கு மந்திரமே இல்லை. யாரோ தமிழ் பாடகன் முன்னாலே பாடி வைத்தது போல, பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ, வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ, தேனீக்கள் என்றால் பாடும், வயிறென்றால் பசிக்கும், தென்றல் என்றால் உழவும், பாடாத தேனீக்கள் உழவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ, வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் பூவை போல் இருக்கக்கூடிய ஒரு பெண், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ என்று இன்றைக்கு நாம் பாடுகிற பாட்டல்ல. 1500 வருஷத்திற்கு முன்னாலே அதை உலகத்தை பார்த்து கேள்வி கேட்டு அதற்கு விடிவுகள் சொல்லியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய வார்த்தைகளுக்கு வழிவிடுகிறேன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் முதல் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய சான்றோர்கள், ஆன்றோர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள், சங்கைக்குரிய மூத்த உஸ்தாதுமார்கள் உள்ளிட்ட உலமா பெருமக்கள், வட்டாரத்தினுடைய பல்வேறு இறை இல்லங்களின் நிர்வாக பெருமக்கள், விருது பெற்றவர்கள், பாராட்டப்பட்டவர்கள், இதற்கு முன்னாலே உரையாற்றியவர்கள், திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்து நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய இந்த பணியை செவ்வனே செய்த வட்டார ஜமாஅத்துல் உலமா மற்றும் மாவட்ட சபை சார்ந்த மாண்பார்ந்த அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1500வது பிறந்த நாள் விழா உலகம் முழுக்க எடுக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியில் இங்கும் திருப்பூரில்
சகோதர சமயங்களை சார்ந்த பெருமக்களை எல்லாம் அழைத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த செய்திகளை நாம் பேசியும் கேட்டும் வருகிறோம். இந்த உலகத்தில் 15 நூற்றாண்டுகளை தாண்டிய பின்னாலும் மறக்கவும் மறுக்கவும் முடியாமல் வரலாற்றில் இன்றைக்கு வரையும் நின்று வாழுகிற பெருமைக்குரிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த நல்லிணக்கம் இன்றைக்கும் எடுக்கப்பட வேண்டும் என்று இதற்கு முன்னாலே பேசிய ஐயா திருவடிக்குடில் சுவாமிகள் சொன்னார்கள். திருவடிக்குடில் சுவாமிகள் நான் அடிக்கடி சொல்லுவது போல நாங்கள் தொடுவதற்கு கொஞ்சம் அச்சப்படுகிற சப்ஜெக்டுகளை எல்லாம் கூட உடைத்து இன்றைக்கு பேசி கொண்டு வருகிறார். அவருக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் இறைவன் தரட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சென்னையிலே போன மாதம் என்று நினைக்கிறேன் நிகழ்ச்சி ஒன்றில் முத்தமிழ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே பேசிய சாமியாரை கூப்பிடுகிற போது அடுத்தபடியாக ஜமாத்துல் உலமா சாமியார் பேசுவார்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. போகிற போக்கில் அவர் உண்மையாகவே உலமா சபை சாமியாராகவே ஆகியிருக்கிறார். அன்பானவர்களே, மதுவிலக்கிலே இருந்து மத்தியிலே ஒன்றியத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு செய்திகள் வரைக்கும் சில நேரங்களில் பொதுவெளிகளில் பேசலாமா வேண்டாமா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கிற இடத்தை கூட ஏதாவது பொருளை கொண்டு வந்து காட்டி போட்டு உடைத்து விடுகிறார்கள். வாழ்க அவர்தம் சமுதாய தொண்டு என்று சொல்லி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் சுவாமிகள் மட்டுமல்ல, பாதிரிகள் மட்டுமல்ல, பங்கு தந்தைகள் மட்டுமல்ல, அகில உலகத்திலே இயக்கங்களின் தலைவர்கள், இசங்களின் தலைவர்கள், தத்துவங்களை தோற்றுவித்து இந்த உலகத்திலே அதை பயிற்றுவித்த தலைவர்கள், ஏன் தலைவர் என்று யாரெல்லாம் இந்த உலகம் ஒத்துக்கொண்டதோ அத்தனை பேரும் போற்றிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது சமய நல்லிணக்கம். மதங்களால் துவேஷம் கொண்டு மக்களிடையே பகைமையை வளர்ப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற சூழலில் நாம் இணக்கத்திற்காக மேடை எடுத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நல்லிணக்கத்தை நானிலத்திற்கு தொடர்ந்து பேசிய, முழங்கிய, செயலில் காட்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீளாது என்பது நல்லிணக்கத்திற்கு மிக பொருத்தமானது. அன்பானவர்களே, 1500வது பிறந்த நாள் இது. அநேகமாய் 1500 பிறந்த நாளை கொண்டாடப்படுகிற தலைவர்கள் ஆல்மோஸ்ட் உலகத்தில் இல்லை. 300-400 வருஷம் ஞாபகத்தில் வச்சிருக்கிறதே பெருசு. 100 விழா அப்படின்னு போட்டாங்கன்னா அடுத்து மறக்க போறாங்கன்னு அர்த்தம். 1500 ஆண்டுகளுக்கு பின்னாலும் பேசப்படுகிற தலைவர் அல்ல, பின்பற்றப்படுகிற தலைவர். அவர் 3 ஆண்டு காலம் மிகச்சரியாக கணக்கிட்டு சொன்னால் 22,330 நாட்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழ்ந்தார்கள். மிக துல்லியமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அவர்களின் வரலாறு இது. 22,330 நாளும் 6 மணி நேரமும் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே வரக்கூடிய சுமார் இன்றைக்கு இருக்கிற 200 கோடி மக்களின் தலைவர், 200 கோடி பேருக்கு தலைவர், உலகத்தில் இருக்கிற அத்தனை இஸ்லாமிய குடும்பங்களின் தலைவர். வேண்டுமானால் ஆதார் அட்டைகளிலும் ரேஷன் அட்டைகளிலும் நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கலாம், நீங்களும் நானும். உண்மையான முஸ்லிம் குடும்ப தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் உண்பதெல்லாம் நபிகளார் உண்டது போல் உடுத்துவதும் உறங்குவதும் பேசுவதும் பழகுவதும்
நடப்பதும் நடைமுறையும் அத்தனையும் முகம்மது நபி எப்படி செய்தார்களோ அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றி வாழுவோம் என்று சுமார் 200 கோடி பேர் ஒரு 1500 வருஷத்திற்கு முன்னாலே வாழ்ந்து முடித்த ஒரு தலைவரினுடைய வாழ்க்கையை அடியொற்றி அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது 1500வது பிறந்த நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதற்கு அது ஒன்று போதும் சான்றாக. நாடு முழுக்க இப்போதெல்லாம் ஐ லவ் முஹம்மது என்பது சர்ச்சையாகி வருகிறது. தமிழகம் வழக்கம் போல் சிறப்பாகவே இருக்க நான் வட இந்தியாவை சொல்லுகிறேன். ஐ லவ் முஹம்மது அலர்ஜியாக இருக்கிறது. நான் உலமா சபை செக்ரட்டரிட்ட நான் என்ன பேசணும்னு ஐ லவ் முஹம்மதுன்னு சொன்னார். ஐ லவ் முஹம்மது நாட்டின் பல இடங்களில் மிகப்பெரிய சர்ச்சை. சென்னையிலையா பரங்கிப்பேட்டை ஏதோ ஒரு மாநாட்டில் சுவாமிகள் அவர்கள் சீதாப்பழம் கொண்டு வந்த மாதிரி ஐ லவ் முகம்மது பேனரை கொண்டு வந்து இப்படி நீட்டி நின்றுக்கிட்டார் சென்னையில் ஏதோ ஒரு விழாவில் சமீபத்தில். சென்னையில் கொடுங்கையூர் அருகே முத்தமிழ் நகரில். அன்பானவர்களே, ஐ லவ் முஹம்மது பதாகைகளை ஏதோ நாட்டின் ஒரு மூலையில் ஏந்துவதல்ல, உலகம் முழுக்க நாங்கள் ஏந்தி பிடிப்போம். ஐ லவ் முஹம்மத், வி லவ் முஹம்மத், உயிர் உள்ள வரைக்கும் ஐ லவ் முஹம்மத், யாரும் தடுக்க முடியாது. கேவலம் நினைச்சா சிரிப்பா வருது. ஐ லவ் முஹம்மதுன்னு விசித்திரமான எஃப்ஐஆர் ஒன்று என்ன தெரியுமா? அந்த போர்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த பலகை மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு போலீஸ். நார்த் இந்தியாவில் பலகை மேலே, ஆளு மேலே இல்லை, பலகை மேலே எஃப்ஐஆர். தடுக்க முடியாது. வாயிலே சத்தம் போட்டு சொல்லாதே என்று சொன்னாலும் எங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிற ஐ லவ் முஹம்மதை உன்னால் கீறி கிழித்து பார்க்கவா முடியும்? ஒரு வகையில் எங்களுக்கு பெருமை என்ன தெரியுமா? இறந்து விடை பெற்று நம்மிடமிருந்து மறைந்த 500 வருஷத்துக்கு பின்னாலேயும் உங்களை தூங்க விடாமல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் சொல்லி பார்க்குறோம், அப்பா ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வஃபாத்தாயி, விட்டுட்டு வேறு யாரையாவது பேசலாமல்ல. இல்லை, முகம்மது முகம்மது. நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? 1500 வருஷத்திற்கு பின்னாலும் எங்கள் நாயகம் இந்த உலகத்தின் தலைப்பு செய்தி, மெயின் ஸ்ட்ரீம், கேபிட்டல் நியூஸ். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது அவன் சப்ஜெக்டில் முகமது ரசூலுல்லாவை எடுத்துருவான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எங்களை போன்றவர்களுக்கு பெருமானாரை புகழாவிட்டால் தூக்கம் வராது, உனக்கு அவர்களை இகழாவிட்டால் தூக்கம் வராது. மொத்தத்தில் புகழோ இகழோ இன்றைக்கு வரையும் டாபிக்ல மெயின் ஸ்ட்ரீமில் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நீயாவது விட்டு போட்டு வேற யாரையாவது திட்டுறையா? இன்னைக்கு உள்ள தலைவர்களை, ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தலைவர்களை, ஆட்சியாளர்களை, அவங்கள இவங்கள திரும்ப திரும்ப முகமது ரசூலுல்லாஹ் தான். ஒன்று கார்ட்டூன் வரைவான், இல்லை புஸ்தகம் எழுதுவான், இல்லை சினிமா எடுப்பான், சாமிகள் சொன்னது போல் கல்யாணத்தை பேசுவான், ஜிஹாதும்மா, எதையாவது ஒன்று பேசுவான். ரசூலுல்லாவை பேசாமல் திட்டாமல் உனக்கு தூக்கம் வருவதில்லை, புகழாமல் அவர்களின் புகழ் பாட்டு பாடாமல் எங்களுக்கு தூக்கம் வருவதில்லை. மொத்தத்தில் உலகம் முஹம்மதை சுற்றி இயங்குகிறது. எனவே ஐ லவ் முஹம்மத். கியாமத்து வரைக்கும் ஐ லவ் முஹம்மது கோஷத்தை எந்த அரசு யந்திரம் வந்தாலும் அதை ஒடுக்கிவிட முடியாது. அப்படி என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்பவர்களுக்கு சொல்லுகிறோம். ஒரு சமூகத்தின் எல்லா மட்டத்திலேயும் குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள், விதவைகள், விவசாயிகள், உழைப்பாளர்கள், எத்தனை வர்க்கம் இந்த உலகத்தில் பேசப்படுகிறதோ, எத்தனை பிரிவு மனிதர்கள் இருப்பார்களோ, அத்தனை பேருக்கும் அவரவர் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சிய பெருமகன் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான மக்கள் தலைவர் அவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் மக்கள் தலைவர்களும் புரட்சிகளின் பெயராலே நிறைய பேரும் வந்தாலும் உண்மையான புரட்சியும் உண்மையான மக்கள் தலைவருமானவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரச குடும்பமா? இல்லை.
நிறைய காசு வச்சிருக்கிற பெரிய விஐபியா இல்ல. கொள்கை பிரச்சாரத்தை இறைவன் ஒருவன், நான் அவனது தூதர் என்கிற மந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஹிராமலை குகையில இருந்து அவர்கள் கீழே இறங்குகிற போது பாக்கெட்ல 10 காசு இல்லை. காசில்லாத தலைவர், யத்தீமான தலைவர், தாய் தந்தையை இளவயதிலே இழந்த தலைவர், சமூகத்திலே அவ்வளவாக தூக்கி வைக்கப்படாமல் கொள்கையை சொன்னதற்காக ஓரங்கட்டப்பட்ட தலைவர். விஐபி அல்ல, அரச பரம்பரை அல்ல, ஆனால் உலகத்தை ஈர்க்க முடிந்தது, உலகத்தின் வரலாற்றில் இடம்பெற முடிந்தது, உலகத்தில் வாழுகிற கோடிக்கணக்கான மக்களை அவர்களின் கொள்கைக்கு அடிமைகளாய் மாற்ற முடிந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் குழந்தைகளின் பெருமையை பேசிய பெருமானார். யோசித்து பார்க்கிறோம், நாயகம் நபி பட்டத்தை கையிலே வாங்கிய பிறகும் கூட சில ஆண்டுகள் வரைக்கும் பெண்களை குழி தோண்டி புதைக்கிற பழக்கம் இருந்தது. குர்ஆன் சொல்லுகிறது, ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா யதவாரா மினல் கௌம் மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி, சொல்லிட்டாங்க பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு, அந்த கேவலத்தை எப்படிரா ஜமாளிக்கிறதுன்னு வீட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியே வரமாட்டானாம். ஆள் இல்லைன்னாவே புரிஞ்சுக்கணுமா அவனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி, ஒளிந்து கொள்ளுகிறான், ஒளிஞ்சு யோசிக்கிறானாமா. என்ன யோசிக்கிறான் தெரியுமா? அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப், ஏதாவது கேவலத்தோட கேவலமா இந்த பெண் குழந்தையை வச்சுக்கிறதா அல்லது மண்ணில் போட்டு மூடிடுறதா என்று அவன் யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சாஅமா யஹ்குமூன், அவர்கள் செய்கிற இந்த முடிவு மிக கெட்டது. ஒரு பெண் குழந்தையை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு நிலைமை எப்படி மாறியது தெரியுமா? போற்றப்படுகிற பெண்கள், தூக்கி வைக்கப்படுகிற பெண்கள், உச்சகட்டமாக உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், உங்களுடைய சொர்க்கம் உங்கள் தாயின் காலடியில். நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு உன் மனைவி நல்லவன் சொன்னா தான் நீ நல்லவன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நிறைய பேர் வெளியில நல்லவங்களா இருப்பாங்க, சொந்த மனைவி சொல்ல வேண்டும். இதை சொன்னது நபிகள் நாயகம். ஒட்டகத்தில் உட்கார்ந்து பெண்கள் அமர்ந்திருக்கிற நிலையில் முன்னாலே உட்கார்ந்து ஒட்டகத்தை ஓட்டிய ஒரு ஒட்டக டிரைவர், அவருக்கு அஞ்சஷான்னு பேரு, அவரு கொஞ்சம் வண்டியை வேகமா எடுத்தார், டபக்குன்னு திடீர்னு எடுத்தார். லேசா ஒரு ஆட்டம் கண்ட போது நாயகம் கூப்பிட்டு சொன்னார்கள், அஞ்சஷா ரிஃப்கம் பில் கவாரீர், ரிஃப்கம் பில் கவாரீர், கண்ணாடி எல்லாம் இருக்குது கவனம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஒட்டகத்தில் கண்ணாடி அல்ல, பெண்கள், பெண்களை சொன்னார்கள். பத்திரமா கையாள வேண்டும், கீழே போட்டா உடைஞ்சிரும், கண்ணாடி தவற விடக்கூடாது. நம்ம வெளிநாட்டுக்கு ஏர்போர்ட்டில் விமானத்தில் ஏதாவது அனுப்பி வைக்கிற போது போடுவோம், there are glasses handle with care அப்படின்னு சொல்லி அட்டைப்பெட்டியில் ஒட்டுவோம் தெரியுமா? கண்ணாடி பொருள் கவனமாக கையாளுங்கள். உலகத்திலேயே there are glasses handle with care என்கிற இந்த வார்த்தையை பெண்களுக்கு பயன்படுத்திய முதல் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் குலத்தை பேசியவர்கள், பெண்ணியம் பேசியவர்கள், ஃபெமினிசம் பேசியவர்கள், உலகத்திலே நிறைய இசங்களை சொன்னவர்கள் எல்லாம் பெண்களை பற்றி பின்னாலே பேசி இருக்கலாம். முதலாய் உலகத்தில் கண்ணாடிகளுக்கு ஒப்பானவர்கள், நீங்கள் கவனமாக கையாள வேண்டும், நீங்கள் நல்லவனாகுவது அந்த பெண்ணால், நீங்கள் சொர்க்கம் போவது அந்த பெண்ணால் என்றெல்லாம் பேசிய பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாரும். ஏறத்தாழ 1500 வருஷத்தினுடைய மீளாது. நீங்கள் என்னை பாருங்களேன், கொஞ்சம் ஆம்புலன்ஸ், நம்ம கூட்டத்தில் எல்லாம் ஆம்புலன்ஸு க்ளீனாக போயிடும், எந்த தடையும் இல்லாமல். இங்கே நீங்கள் கவனிக்கலாம். அன்பானவர்களே, 1500 வருஷமாக பேசினாங்க. நம்முடைய ஐயா திருவடிக்குடியில் அவர்கள் முன்னால் பேசுகிறப்ப சொன்னாங்க, விதவைகளுடைய திருமணத்தை பற்றி சொன்னாங்க. நபிகள் நாயகம் முன்னெடுத்தார்கள். எந்த அளவுக்கு முன்னெடுத்தாங்க தெரியுமா? அவங்க திருமணம் செஞ்ச 40 வயசு அல்ல,
அதுக்கப்புறம் அந்த வாசல் கைம்பெண் மறுமணம் என்பது திறக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஒரு 13-14 வருஷம் விதவைகளுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடந்துச்சு. ஊர்ல 10 கல்யாணம் நடக்குன்னா 9 விதவைகள், ஒன்னே ஒன்று தான் கன்னிப்பெண். கன்னிப்பெண்கள் கரையேறாமல் தேங்குகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. விதவைகளுக்கான மறுவாழ்வு திறந்து விடப்பட்டது. ஒரு மக்களுக்கு தெரியும் சஹீஹான நபிமொழி, அது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி கல்யாணம் பண்ணிட்டு வந்த உன்ன நாயகம் கேட்டான், கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. யாரு கல்யாணம் பண்ண? ஏற்கனவே திருமணமான அந்த பெண்ணை தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹல்லா பிக்ரன், எப்பா கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமல்லப்பா. அதாவது விதவை திருமணம் கைம்பெண் மறுமணம் எந்த அளவிற்கு பெருகிவிட்டது என்றால், கூப்பிட்டுட்டு தயவு செய்து விதவைகளை விட்டுட்டு கொஞ்சம் கன்னி பெண்ணையும் பாருங்கப்பா என்று கேட்கிற அளவுக்கு சூழலை மாற்றினார்கள் அல்லவா. இந்த சமூகத்தினுடைய மடைமாற்றத்திற்கு பெயர் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய பாவம் இன்னைக்கு வரைக்கும் கைம்பெண் மறுமணம். சாமியாருக்கு தெரியும், சில மதங்களில் 2வது கல்யாணத்துக்கு மந்திரமே இல்லை. ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு தான் மந்திரம் இருக்கு. 2வது கல்யாணம் பாவம் சிலரிடம், எல்லாரிடமும் அல்ல. 2ஆம் கல்யாணத்துக்கு மந்திரமே இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் இறந்து விட்டாலோ, கணவனால் கைவிடப்பட்டாலோ, விவாகரத்து பெற்றுவிட்டாலோ, காலமெல்லாம் அவள் பட்ட மரமாய் இருந்து இத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கும் ஒரு வசந்தம் திறந்து வைக்கப்பட வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைம்பெண் மறுமணத்தினுடைய தலைவாயில் இந்த உலகத்தில். யாரோ தமிழ் பாடகன் முன்னாலே பாடி வைத்தது போல, பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ, வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ, தேனீக்கள் என்றால் பாடும், வயிறென்றால் பசிக்கும், தென்றல் என்றால் உழவும், பாடாத தேனீக்கள் உழவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ, வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் பூவை போல் இருக்கக்கூடிய ஒரு பெண், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ என்று இன்றைக்கு நாம் பாடுகிற பாட்டல்ல. 1500 வருஷத்திற்கு முன்னாலே அதை உலகத்தை பார்த்து கேள்வி கேட்டு அதற்கு விடிவுகள் சொல்லியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உழைத்து உழைத்து காய்த்து போய் மரத்து போய் உரமேறி இருக்கிற மரக்கட்டை போல் இருக்கிற கையை பிடித்த, அநேகமாய் அதுவும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, செருப்பு தைக்கிற தொழிலாளி கரத்தை பிடித்து முத்த விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கத்திலேயே கேட்டார்கள், என்ன இப்படி கைகள் மரத்து போயிருக்கிறது? செய்யும் தொழிலை, செருப்பு தைக்கும் தொழிலை சொன்னார்கள். அன்பானவர்களை, நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் வட்டி போன்ற லஞ்சம் போன்ற தொழில்களை தவிர கைவண்டி தள்ளு
நாம் ஏழையாய் இருந்து வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, எந்த காசு பணத்துக்கும் ஆசைப்படலை. உங்களுக்கெல்லாம் தெரியும், படுத்திருந்த பாயினுடைய கோரைகள் முதுகிலே பட்டு அச்சு பதிந்திருந்தது என்பது நம்முடைய பாடம். அது நாம் நீண்ட நாட்களாக கேட்கிற வரலாறு. கோரைப்பாயினுடைய கோரைகள் முதுகில குத்தியது. இன்னைக்கு நம்மால் போடுற ஒரு நாள் ட்ரெஸ்ஸில் ஒரு கோட்டோட ட்ரெஸ்ஸு 12 லட்சம் ரூபா. நான் எந்த பேரும் சொல்லலை அன்பானவர்களே. ஒரே ஒரு கோட்டு 12 லட்சம் ரூபா. கடனை வாங்கிவிட்டு கடனை திரும்ப செலுத்தாமல் வருகிற பிரேதத்திற்கு நபிகளார் தொழ வைக்க மறுத்துவிட்டு, நான் சகோதர சமயத்தவர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன். சல்லு அலா சாஹிபிக்கும், இது நாயகம் சொன்ன வார்த்தை. வாங்கின கடனை கொடுக்காம இறந்து போய் வந்திருக்கிற இந்த பிரேதத்திற்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களே தொழுகை நடத்துங்கள். இறுதி மரியாதை நான் நின்று செய்ய மாட்டேன். மக்களின் பணத்தை வாரி சுருட்டியவனுக்கு இறைவனின் தூதர் இறுதி மரியாதை செய்வது என்பது ஏற்புடையதன்று. நீங்களே தொழ வைத்து நீங்களே இறுதி மரியாதை செய்யுங்கள் என்று விலகி நின்ற போது, சலசலப்புகளுக்கு பின்னாலே அந்த கூட்டத்தை சார்ந்த ஒருவர் முழு கடனையும் அடைக்க நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று பொறுப்பெடுத்ததற்கு பிறகு நாயகம் தொழ வைத்தார்கள் என்பது உலகத்திலே அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுகிற, வாங்கிய கடனை கொடுக்காத, அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஊழலிலே திளைத்திருக்கிற அத்தனை பேருக்குமான பாடம். அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த அரசியல். தமிழகத்தில் 4 மை சொல்லுவார்கள் தமிழ் புலவர்கள். வாய்மை வேண்டும், நேர்மை வேண்டும், தூய்மை வேண்டும், எல்லாம் வரிசையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் பேசியதை ஏறத்தாழ இன்றைக்கு நாம் அரசியல்வாதிகளுக்கு, அறம் சார்ந்தவர்களுக்கு சொல்லுகிறோம். வாய்மை, நேர்மை, தூய்மை, எளிமை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையினுடைய சிகரமாய் வாழ்ந்தவர்கள். லட்சக்கணக்கான பேர் நிற்கிற கூட்டத்தில் வரும்போது இறப்பு ஏற்படுகிறது. ஸ்டாம்பேடு, மிகப்பெரிய நெருக்கடி மக்களுக்கு. ஒரு சின்ன இடத்துக்குள்ள, மினா மைதானத்துக்குள்ள நபிகள் நாயகம் ஹஜ் யாத்திரைக்கு வருகிற போது 1,16,000 பேர் இருந்ததாய் எழுதுகிறார்கள். 1,16,000 பேரும் ஒரு ஸ்பாட்ல ஷைத்தானுக்கு கல்லறிகிற இடத்தில் நாயகம் வருவதை நபித்தோழர் விவரிக்கிறார்கள். அவ்வளவு பிரம்மாண்ட கூட்டம். ரஐத்து நபிய எர்மில் ஜம்ரத யௌமன் நஹ்ரி, பிறை 10வது நாள் ஹஜ்ஜுடைய நாளில் நபிகள் நாயகம் கல்லறிவதற்கு வந்தார்கள். பெருங்கூட்டம், மக்கள் திரள். ஆனால் லைஸ கீல இலைக இலைக வலைஸ கீல தர்துன் வஹர்புன், யாரும் வந்து ஓரம்போன்னு தள்ளி போக சொல்லலை. நபிகள் நாயகம் வருகிறார்கள். கட்டுமையான கூட்டத்தில் நகரு தலைவர் வர்றார், விலகு, யாரும் சொல்லவில்லை. எங்களோடு ஒருவராய் நபிகள் நாயகம் வந்து கல்லறிந்து விட்டு போனார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்கள் கண்ட எளிமை தலைமைக்கு ஆதாரம். அவைகளெல்லாம் வெளியூரிலே யாரோ ஒரு அரசருக்கு காலிலே விழுந்து, எல்லாரும் காலில் விழுந்து வணங்குவதை பார்த்துவிட்டு வந்தவர். அவனுக்கே அந்த பாடென்றால் எங்கள் நாயகம் என்ன சாதாரணமானு அவர் காலிலே விழுகிறார். இது மாதிரி அறிவிப்புகள் 3-4 அறிவிப்புகள் இருக்கிறது. வந்த நேரமெல்லாம் காலிலே விட வந்தவர்களை, பொதுவாக சில அதிகார மையங்களை நோக்கி நகருகிற போது நம் காலிலும் யாராவது விழ வேண்டும் என்கிற ஆசை நீண்ட காலமாகவே நாட்காலிகளில் அமருபவர்களுக்கு அப்படி ஒரு நப்பாசை உண்டு. நாயகத்தின் காலிலே விழுந்தவரை தூக்கி எழுப்பி நிறுத்தி, ஹாதா மா தஃஅலுஹுல் அஆஜிமு லிமுலூகிஹா வலஸ்து அன பிமலிகின், ஹாதா மா தஃஅலுஹுல் அஆஜிமு லிமுலூகிஹா, அந்நியர்கள் அரசர்களுக்கு செய்வது. நான் அரசன் அல்ல, நீங்கள் விட வேண்டாம். அந்த எளிமையும் அந்த தூய்மையும் உலகத்திலே இருக்கிற அறத்தோடு அரசியல் நடத்த விரும்புகிற அத்தனை பேருக்குமான முன்மாதிரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யகூதிகள், நான் ஒரு சில 1-2 வார்த்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன்.
மோசமான குணத்தை கொண்டிருக்கிற பின்னணியில் இருக்கிற யூதர்கள் கூட அவனுக்கு இடையில சண்டை வந்துச்சுன்னா சண்டையை தீர்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட தான் வருவான். வந்து பஞ்சாயத்தை கொண்டு வந்து ஃபைலை இங்கே வச்சிருவான். நாயகம் தீர்ப்பு சொல்லுவார்கள், கேட்டுட்டு போவான். யூதர்களுக்கு, சமகாலத்தில் வாழ்ந்த நெருப்பை வணங்கியவர்களுக்கு, நசாராக்களுக்கு எல்லாருக்கும் இணக்கம் செய்த நல்லிணக்கத்தினுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஆபத்தான ஒரு பயணம், நபிகளாரின் பயணம், 14 நாட்கள் வரை நீடித்த பயணம், மக்காவில இருந்து மதீனாவிற்கு போன அரசியல் பயணம். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவது போல் அது அரசியல் பயணமும் தான், ஆன்மீக பயணமும் தான். அப்படி இரண்டரை கலந்த அந்த பயணத்தின் 14 நாட்களில் நபிகள் நாயகத்திற்கு மாற்றுப்பாதையிலே செல்ல வழிகாட்டி உதவியவர் முஸ்லிம் அல்லாதவர். அப்துல்லா இப்னு உரைக்கு சென்றவருக்கு பெயர். அவர் முஸ்லிம் அல்ல, ஆனாலும் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டியாக ஆபத்தான ஒரு பயணத்தில் உடனிருந்து உதவியவர் என்று பார்க்கிறோம். எந்த காலத்திலேயும் இணக்கத்திற்கு எதிரான வார்த்தைகளை உதிர்க்காத உத்தமமான உதடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதடு. நாங்களெல்லாம் ஏன் முஹம்மதுவை காதலிக்கிறோம், அல்லது இந்த உலகம் ஏன் முஹம்மதுவை காதலிக்க வேண்டும் என்பதற்கு இவைகளெல்லாம் விளக்கங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் ஒருவர் கேட்டார், மல் அஸபிய்யத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வெறித்தனம்னா என்ன? வெறித்தனம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு சொல்றாங்கல்ல, தீவிரவாதம், பயங்கரவாதம், அப்படி இப்படி அந்த மாதிரி வார்த்தைகள். வெறித்தனம்னா என்ன? என்ன அழகான பதில் தெரியுமா பெருமானாருடையது? அன் தன்சுர அஹாக அலா ظுல்மி. வெறித்தனம் எது தெரியுமா? உன்னுடைய சகோதரன் அவன் முஸ்லிமாக இருந்தாலும் அவன் அநீதம் செய்கிறான் என்று தெரிந்து அவனுக்கு நீ உதவுவது வெறித்தனம். உலகத்தில் சர்வதேச அளவில் சமயம் சார்ந்து பேச விடுவதல்ல, பொதுப்படையான இவ்வளவு பெரிய விஷயத்தை உடைத்து பேசிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் சகோதரன் அவன் முஸ்லிம், ஆனால் அநீதம் செய்கிறான். அந்த அநீதத்திற்கு அவன் முஸ்லிம் என்ற காரணத்தால் நீ உடந்தையாக இருந்தால் அதற்கு பெயர் வெறித்தனம். செயல் எதுன்னு பார்க்கணுமே ஒழிய செஞ்சவன் நம்மாளா, ஏன் ஆளா, ஓ ஆளான்னு பார்க்க கூடாது என்கிற சமய நல்லிணக்கத்தினுடைய வார்த்தை நபிகளாரின் இவற்றிலே இருந்து தெரிகிறது. எதனால் முஹம்மதுவை இன்றைக்கு வரையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதுவெல்லாம் காரணம். ஒருவர் நல்லவர் என்று சொல்ல, ஒன்று அவர் குடும்பத்திட்ட கேட்கணும், பக்கத்து வீட்டார்கிட்ட கேட்கணும், கூட பிரயாணம் பண்ணவங்கள்ட்ட கேட்கணும், அல்லது கடன் போன்ற கொடுக்கல் வாங்கல் உள்ளவன்ட்ட கேட்கணும். நமக்கு மார்க்க பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாளும் ஒரு மனுஷனை நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிப்பதற்கு கிடைக்கிற முக்கியமான சந்தர்ப்பங்கள் 4. குடும்பத்தாரிடம் கேள், பக்கத்து வீடு, பக்கத்து கடை, ஆபீஸ் பக்கத்து இருக்கை, பக்கத்து சீட்டு, பக்கத்தில் உள்ளவனிடம் கேள். 3வது, கூட பிரயாணம் பண்ணி போய்ப்பார். ஏன்னா பிரயாணத்தில் தெரிஞ்சு போயிடும், ஒருத்தருடைய குணாதிசயம் வெளிப்பட்டுரும். நம்மளுக்கு பார்த்துருக்கீங்களா, ஹஜ்ஜுக்கு போகிறப்போ ஏர்போர்ட்டில் அப்படி ரெண்டு உடம்பும் ஒரு உடம்பாகிற அளவுக்கு உரைச்சிக்கிட்டே போய் வர்றப்போ அவன் அந்த பக்கம் இறங்குவான், இவன் இந்த பக்கம் இறங்குவான். ஒரு 40 நாள் ஹஜ்ஜில் என்ன நடந்ததுன்னு தெரில இல்லையா? பிரயாணம் தீர்மானிக்கும். 4வது, கடன் போன்ற கொடுக்கல் வாங்கல் ஒரு மனிதனின் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிக்கும். இந்த 4 தரப்பும் நபிகளாரை புகழ்ந்து பேசிய ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் நபிமொழிகளில் பதிவாகி இருக்கிறது. நான் கடைசியாய் முடிவுக்கு முன்னால் ஒரே செய்தி சொல்லி முடிக்கிறேன். ஒரு 63 வருஷத்தில் இல்லை 23 வருஷத்தில், என்ன 40 வயதில் தான் நபி ஆகிறாங்க. நபிப்பட்டம் வாங்கி ஒரு 23 ஆண்டு காலத்தில் ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த உலகத்தில் செய்யப்பட்ட மிகப்பெரிய சமூக மாற்றம், புரட்சி, மனித குலத்தினுடைய வழித்தடத்தை தீர்மானித்து அவங்க போயிட்டாங்க. போனது மட்டுமல்ல, தங்களுக்கு பின்னால், தங்களுக்கு பின்னால் யார்
இந்த மார்க்கத்தை எப்படி வழி நடத்தணும்னு ரொம்ப அழகாக கொள்கை வகுத்து கோட்பாடு வகுத்து 2ஆம் கட்ட தலைவரையும் வைத்து, ஏன்னா இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவரை சில பேர் வைக்காமல் போய் எக்கச்சக்க பிரச்சனையாக இருக்குது நாட்டில். நான் அரசியல் பேசலை, பொதுவாக சொல்கிறேன். நானே வாரிசுன்னு 40 பேர் வர்றான். 2ஆம் கட்ட தலைவரை சரியாக அடையாளம் காட்டாததால் நிறைய பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கிறது, சர்வதேச அளவிலும் இருக்கிறது. ஒரு தலைவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒருவரை எந்த இடத்திலெல்லாம் நிறுத்தி காட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் நிறுத்தி கட்டுடலாக அப்படியே உடையாமல் சிந்தாமல் சிதறாமல் கொள்கையும் கோட்பாடும் ஒரு தலைமையின் மீது பயணிப்பதற்கு தேவையான மிக நேர்த்தியான அடுத்த கட்ட தலைமையை வடிவமைத்தார்கள் அல்லவா. நீங்கள் வாழ்த்தி வாழ்த்தி 1000 விழாக்கள் பேசினாலும் தகும் புகழ், மிஞ்சாத புகழ், விஞ்சு புகழ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொந்தம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித குலத்தினுடைய சுபிட்சமான வாழ்விற்கு உலகத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் சேர்ந்து பாடுபட்ட அந்த பெருந்தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உரத்து சொல்லுகிறோம். வி லவ் முஹம்மத், ஐ லவ் முஹம்மத். உயிரோடு உள்ளவரை மட்டுமல்ல, மன்னரையிலும் மறுமையிலும் சொல்லுவோம் ஐ லவ் முஹம்மத். வாய்ப்புக்கு நன்றி. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.